வெல்கம் டு யூசன் ப்ராஜெக்ட்ஸ். இன்றைக்கி டாபிக் எதை பற்றி அப்படின்னு பார்த்தோம்னா சோலார் பவர் ஆட்டோமேட்டிக் கிராஸ் கட்டர். ஸோ சோலார் பவர் ஆட்டோமேட்டிக் கிராஸ் கட்டர் இந்த ப்ராஜெக்ட் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம யூஸ்வலாக இந்த கிராஸ் கட்டிங்லாம் எங்கே அதிகமாக புல் வெட்டுறதுலாம் அதிகமாக எங்கன்னு பார்த்தீங்கன்னா கார்டனில், பார்க்கில், ப்ளே கிரவுண்ட் ஏரியாஸில் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த யூஸ்வலாக எப்படி வெட்டுவாங்கன்னா, மேனுவலாக ஹியூமன்ஸ் போய் அங்கே நம்ம மண்வெட்டி வச்சு வெட்டுறது, இல்லைனா ஸ்பெசிஃபிக்காக அதுக்குன்னு டூல் இருக்கும். ஸோ ஸ்பெசிஃபிக்காக டூல் மீன்ஸ் கிராஸ் கட் பண்ணுறதுக்குன்னு டூல்ஸ் இருக்கும். ஸோ அந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி வெட்டுவாங்க. ஸோ அந்த டூல்ஸ் யூஸ் பண்ணுறதுனா அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூல் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் கெரோசின், பெட்ரோல்லாம் யூஸ் பண்ணி அந்த மிஷினை ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இல்லைனா பேட்டரிஸ் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுற மூலமாக என்ன ஆகும்னா, அந்த ஃபியூல் கன்சம்ஷனுக்கு ரேட் அதிகமாக இருக்கும். அப்புறம் மேனுவல் காஸ்ட் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ இது மூலமாக நமக்கு நிறைய சார்ஜஸ் அதிகமாகும். ஸோ நம்ம ஃபியூல்ஸ் அதிகமாக ஏர் பொல்யூஷன்ஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். ஸோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் அதுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சார்ட் அவுட் பண்ணுறதுக்காக இந்த ஆட்டோமேட்டிக் கிராஸ் கட்டிங்ஸை சோலார் பவர் ஆட்டோமேட்டிக் கிராஸ் கட்டிங் கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் டெமோ பார்த்துருவோம் நம்ம. ஓகே, ஃபஸ்ட்டு எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு நம்ம ஹாட்ஸ்பாட் நேம் என்ன வைக்கணும்னா கிராஸ்ன்னு கொடுக்கணும். தென் பாஸ்வேர்டு 1 2 3 4 5 6 7 8 கொடுத்துக்கணும். ஸோ அது கொடுத்துட்டீங்க அப்படின்னா, நீங்கள் பேண்ட்வித் எப்பவுமே செலக்ட் ஏபி பேண்ட் எப்படி இருக்குன்னா 2.4 GHz தான் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ 2.4 GHz இருந்தால் தான் உங்களுக்கு கண்ட்ரோலோட ஈஸியாக கனெக்ட் ஆக முடியும். ஸோ இப்படி கனெக்ட் ஆகிடுச்சா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு இப்போ நான் கனெக்ட் பண்ணிட்டேன் அப்படிங்க பார்த்தீங்கன்னா, இப்போ நான் என் டிவைஸ் அங்கே ஆன் பண்ணிட்டேன். ஸோ ஆன் பண்ணிவிட்டு இங்கே கனெக்டட் டிவைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கும். ஸோ கனெக்டட் டிவைஸில் ESP32 நமக்கு கனெக்ட் ஆகிருச்சு அப்படிங்கிற மாதிரி காமிக்கும். ஸோ இப்படி தான் நமக்கு தெரியும் நம்ம டிவைஸ் இதில் கனெக்ட் ஆகிருச்சு அப்படின்னு. ஸோ இப்படி கனெக்ட் ஆனதுக்கப்புறம் ஸோ நீங்கள் பிளிங்க் அக்கௌண்ட்டில் போயிட்டு பிளிங்க் ஓப்பன் பண்ணிட்டு, ஸோ பிளிங்க் ஆப்பில் நீங்கள் போய் ப்ளே ஸ்டோர்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம் பிளிங்க் ஆப்னு. ஸோ இந்த மாதிரி தான் பிளிங்க்னு இருக்கும். ஸோ பிளிங்க் ஆப்பில் போயிட்டு நீங்கள் லாகின் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்ட் ப்ரொஃபைல்ஸ் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி கொடுத்துட்டு நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்டு இருக்கும். அந்த பாஸ்வேர்டில் லாஸ்ட்டாக H6 மட்டும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இது கனெக்ட் ஆயிரும். ஸோ கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு கிராஸ் கட்டர்னு காமிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி கிராஸ் கட்டரோட கமெண்ட்ஸ் எல்லாம் காமிக்கும். நம்ம கட்டர் ஆன் பண்ணுறதுக்கான ஆஃபு, கட்டர் ஆன் பண்ணுறதுக்கு ஃபார்வேர்டு, லெஃப்ட்டு, ரைட்டு, பேக்வேர்டு, இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு மொபைலில் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிராஸ் கட்டர் ஆன்லைனில் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல க்ரீன் கலரில் காமிக்கும். ஸோ இப்படி தான் நீங்கள் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபுல்லாகவே. ஸோ இது ஒர்க் ஆகுறது இப்படி தான். இது கண்ட்ரோல் பண்ணுற இந்த மூலமாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் முன்னாடி இதுக்கப்புறம் கண்ட்ரோல்ஸ் எப்படி இருக்கும் ஒர்க் ஆகுன்னு காமிக்கிறேன். ஸோ நீங்கள் இதை ஆன் பண்ணிங்க அப்படின்னா கட்டரை ஆன் ஆஃப் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ ஊடால ஏதாவது டிவைஸ் வருது மீன்ஸ் ஊடால ஆப்ஜெக்ட் டிஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதில் 2 steps பேக் போயிடும். ஸோ பேக் போயிடுச்சுன்னா இது ஆன்ல இருக்கும்போது நீங்கள் திரும்ப ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப ஆன் கொடுத்தீங்கன்னா திரும்ப கட்டர்ஸ் ரன் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் மற்ற கமெண்ட்ஸ்க்கும் நம்ம ஃபார்வேர்டு போகிறதுக்கு லெஃப்ட்டு, ரைட்டு, பேக்வேர்ட்ஸ் இது எல்லாத்துக்குமே அப்படி தான் ஒர்க் ஆகும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, இப்போ ஃபார்வேர்டு கொடுத்தோம் அப்படின்னா ஃபார்வேர்டு ஆன் பண்ணிட்டு ஆஃப் பண்ணணும் அப்படின்னா எனக்கு முன்னாடி போகும். ஸோ இப்போ என் டிவைஸ் ஆஃப்லைனில் இருக்குது. நான் ஆஃப் பண்ணிட்டேன் அப்படிங்கிறனால இப்போ ஆஃப்லைனில் இருக்குது அப்படிங்கிறதுனால என்னோட இது ஆன் ஆகலை. ஓகே, நீங்கள் ரெமோ வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு கமாண்டும் ஒவ்வொரு இதில் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுக்கு. இப்போ
ஸோ இப்போ பார்த்துருப்பீங்க எப்படி ஒர்க் ஆச்சுன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ என்னென்ன காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மேலே வந்து சோலார் பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சோலார் பேனல் மூலமாக நமக்கு வந்து சார்ஜிங் பேட்டரிக்கு போயிட்டு இருக்கு. ஸோ இது சார்ஜ் ஆகிக்கும். ஸோ நம்ம அடுத்து என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து லெட் ஆசிட் 12 volts லெட் ஆசிட் பேட்டரி யூஸ் பண்ணியிருப்போம். தென் உள்ள பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கனக்குள்ள ஒரு ESP32 மைக்ரோ கண்ட்ரோலர் யூஸ் பண்ணியிருப்போம். தென் இங்கே ஒரு மோட்டார் கண்ட்ரோலர் இருக்கும். ஸோ இங்கே வந்து பவர் சப்ளை போர்டு யூஸ் பண்ணியிருப்போம். தென் ரிலே இருக்குது. தென் இங்கே வந்து அல்ட்ராசோனிக் சென்சார் நம்ம இங்கே கட்டரை யூஸ் பண்ணியிருப்போம். இது மூலமாக நம்ம கட் பண்ணுறது எல்லாமே. ஸோ இது என்னென்ன எதுக்குன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த சோலார் போர்டில் இருந்தால் நமக்கு பவர் சப்ளை போய் நமக்கு பேட்டரிக்கு சார்ஜ் ஆகுது. ஸோ இது என்ன பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 12 volt லெட் ஆசிட் பேட்டரின்னு சொல்லுவோம். ஸோ இந்த லெட் ஆசிட் பேட்டரியில் தான் வந்து நமக்கு பவர் எல்லாத்துக்கும் போகுது. தென் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சார்ஜிங் சர்க்யூட் சொல்லுவோம். இது மூலமாக தான் நமக்கு டேரக்ட் இங்கேருந்து இதுக்கு வந்து நமக்கு சார்ஜ் ஆகிட்டு இருக்கு, அதாவது பேட்டரிக்கு சார்ஜ் ஆகுது. தென் இங்கே ஒரு பவர் சப்ளை போர்டு வச்சிருக்கோம். இந்த பவர் சப்ளை போர்டு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பவர் சப்ளை போர்டு மூலமாக தான் நமக்கு எல்லாத்துக்குமே பவர் சப்ளை ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த பவர் சப்ளை போர்டு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 12 volts வரதை 5 volt கன்வெர்ட் பண்ணி தரும். ஸோ 5 volt கன்வெர்ட் பண்ணி எதுக்காக தரும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்கே இருக்க மைக்ரோ கண்ட்ரோலுக்காகவும் அப்புறம் இருக்க அல்ட்ராசோனிக் சென்சாருக்கு எல்லாத்துக்காகவும் 5 volt தான் ஒர்க் ஆகும். ஸோ அதனால இது 5 volt கன்வெர்ட் பண்ணி தரும். தென் இங்கே பார்த்தீங்கன்னா ESP32 மைக்ரோ கண்ட்ரோல் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த ESP32 மைக்ரோ கண்ட்ரோல் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் இங்கே பிரெயினாக ஆக்ட் ஆகுது. ஏன் பிரெயினாக ஆக்ட் ஆகுதுன்னு சொல்கிறேன்னா, இதுதான் கமாண்ட்ஸ் எல்லாம் ரீட் பண்ணி ஃபார்வர்ட் பேக்வர்ட் போகிறது, அப்புறம் மூடாக ஏதாவது ஆப்ஜெக்ட்ஸ் வந்துச்சுன்னா பேக் 3 steps போகிற சொல்கிறது எல்லாத்தையுமே இதுதான் பிரெயினை ஆக்ட் பண்ணி உங்களுக்கு பேக் போகிற வைக்கிற எல்லா வேலையும் சொல்லும். தென் இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா மோட்டர் டிரைவர்னு சொல்லுவோம். ஸோ இந்த மோட்டர் டிரைவ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் நமக்கு வந்து இந்த இங்கே இருக்க மோட்டார்ஸ் ரெண்டுத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த 2 மோட்டார்ஸ் தான் இந்த மோட்டர் டிரைவர் தான் கண்ட்ரோல் பண்ணுது நமக்கு. ஸோ இந்த மோட்டர் டிரைவர் தான் கண்ட்ரோல் பண்ணுது நமக்கு. தென் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரிலே யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த ரிலேங்கிறது ஒரு ஆட்டோமேட்டிக் சுவிட்ச்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரிலே எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மூலமாக தான் நமக்கு வந்து பிளேடை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் அண்ட் ஆஃப் பண்ணி கொடுக்கும். நம்ம ஃபோன் ஆப் பார்த்தோம்ல, பிளிங்க் ஆப், அதுலேருந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணும்போது நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா ஆன் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ ஊடல் ஏதாவது ஆப்ஜெக்ட் வந்துச்சுன்னா இதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் பண்ணி கொடுத்துரும். இது வந்து சுவிட்ச் மாதிரி ஆட்டோமேட்டிக் சுவிட்ச்னால ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்கிறோம் உங்களுக்கு. தென் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அல்ட்ராசோனிக் சென்சார் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த அல்ட்ராசோனிக் சென்சார் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் முன்னாடி ஏதாவது ஆப்ஜெக்ட் வந்துருச்சு அப்படின்னா இதுதான் டிடெக்ட் பண்ணி நமக்கு மைக்ரோ கண்ட்ரோலுக்கு சிக்னலாக சென்ட் பண்ணும். ஸோ அந்த மைக்ரோ கண்ட்ரோலர் சென்ஸ் பண்ணி நமக்கு வந்து பேக் வைக்கிற வேலையெல்லாம் பேக் போகிறதெல்லாம் மைக்ரோ கண்ட்ரோலர் பார்த்துக்கும். தென் நீங்கள் பிளேடு தான் நமக்கு கிராஸை கட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்படி தான் ஒர்க் ஆகுது. தேங்க்யூ.